தேர்தலில் ஒரு கட்சி நிற்கிது அப்படின்னா அந்த கட்சியினுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும், முதலமைச்சர் பதவிக்கு போகணும், நம்ம கட்சி ஜெயிக்கணும், நம்ம கட்சி தலைவர் முதலமைச்சர் ஆகணும், இதுதானே என்னமா இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு மிகப்பெரிய வினோதம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த 2026 தேர்தலில் எப்படியாவது நாம எதிர்க்கட்சி தலைவராக வந்துடணும், எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்து நம்மளுடைய பலத்தை நிரூபித்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. தேர்தல் களத்தில் கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கிறார். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், கட்சியில மிகப்பெரிய பொறுப்பான தலைமை பொறுப்பை வைத்த ஒருத்தர் தேர்தல் பிரச்சாரத்தில் வரைமுறையே இல்லாம பொய்யா பேசுறது. காலங்காலமா பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான பொய்யை இந்தியாவில் யார் பேசுவாங்க அப்படின்னா இந்த சங்கி குரூப் தான் பேசும். இந்த சங்கி குரூப்போட சவகாசம் வச்சதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பொய்யா பிரச்சாரத்தில் பேசுறாரு. ஸோ இப்போ எடப்பாடி தான் அந்த முக்கியமான ஒரு கேரக்டர். அவருக்கு நல்லாவே தெரியும் 26 தேர்தல்களுக்கெல்லாம் யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா திமுக ஒரு பெரும்பான்மையோட ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போகுது. சரி, நம்மளால ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது, முதலமைச்சராக வர முடியாது, குறைஞ்சபட்சம் எதிர்க்கட்சி தலைவராவது வந்துடணும். ஆனா இவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்துடவே கூடாது அப்படின்னு டெல்லியில மிக தீவிரமான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது ஏதோ தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சதுக்கு பிறகு, தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு பிறகுலாம் இல்ல. கடந்த 6 மாசமாகவே 2026 தேர்தலில் எப்படி இருந்தாலும் திமுக ஜெயிக்கும், அதிமுகவை இல்லாம பண்ணிட்டு எதிர்க்கட்சியாக என்டிஏ கூட்டணி சார்பாக ஒரு ஆள் வரணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய பெரிய அஜெண்டா. அதனால தான் பார்த்தீங்கன்னா திரும்ப 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 அமித்ஷா வருவார், பியூஷ் கோயல் வருவார், எல்லாரும் வந்து என்ன பேசுவாங்க, என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும், என்டிஏ கூட்டணி சார்பாக முதலமைச்சர் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்லி முடிச்சுட்டு அடுத்த நாள் எடப்பாடி என்ன பேட்டி கொடுப்பார் அப்படின்னா, அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும், அதிமுகவிலிருந்து முதலமைச்சர் கேண்டிடேட் நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு எல்லாம் அவர் பேசுவார். நாம என்ன கேட்குறோம், நீங்க என்டிஏ, நீங்கெல்லாம் ஒரே கூட்டணி, உங்களுக்குள்ளேயே யார் முதலமைச்சராக வருவாங்க, யார் எதிர்கட்சியாக வருவாங்க, யார் ஆளுங்கட்சியாக வருவாங்க அப்படிங்கக்கூடிய எந்த தெளிவுமே கிடையாது. அந்த கட்சிக்குள்ள 1000 சண்டை, 1000 பூசல், 1000 குரூப்பு எல்லாம் உடைச்சு தனித்தனியா நிற்குது. இந்த உடைஞ்ச மொத்த பீஸையும் தேர்தலுக்காக ஒட்ட வச்சு அமித்ஷா ஒரு கேம் ஆடுறாரு. தேர்தலை தாண்டி இந்த கூட்டணி நிலைச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, திமுக தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தரமான கட்சியா இருக்கு, ஒரு பலமான கட்சியா இருக்கு, கிரவுண்ட்ல ரூட்டடான ஒரு பார்ட்டி. ஸோ திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இன்னொரு பார்ட்டி இருக்கணும் அப்படின்னா அது பாஜக மட்டும்தான் இருக்கணும். பாஜக அல்லாத எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அமித்ஷா ரொம்ப தெளிவாக இருப்பார். காலங்காலமாக அது மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி, மணிப்பூராக இருந்தாலும் சரி, அவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சது எல்லாமே எப்படி அப்படின்னா முதல்ல நம்பர் 2 மாறுவாங்க. அதாவது நம்பர் 1 பொசிஷனுக்கு டைரக்டா பாஜகனால போக முடியாது, நம்பர் 2 மாறுவாங்க. நம்பர் 2 மாறுறதுக்கு அங்க இருக்கக்கூடிய நம்பர் 2 கட்சிகள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நொறுக்கி அதுல வந்து ஒரு மீன் பிடிக்கிற மாதிரி ஆட்களை பிடிச்சு தன்னோட கட்சியை பலப்படுத்தி 2வதா போய் உட்காருவாங்க. அதுக்கு ஒரு தலைவரை சூஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க. அண்ணாமலையை வச்சு அண்ணாமலை எதிர்க்கட்சி தலைவராக்கி என்டிஏ கூட்டணியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அண்ணாமலை வந்து உட்கார்ந்து பாஜக வெர்சஸ் திமுக அப்படின்னு கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவினுடைய எண்ணமே. ஆனா எடப்பாடி லக்கீலி ஒரு ஸ்மார்ட் பிளான் போட்டார். என்ன அப்படின்னா, அண்ணாமலை இருக்கக்கூடாது, அண்ணாமலை பாஜக கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடாது, அவருக்கு சீட்டும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருந்தார். ஏன் தெளிவாக இருந்தார் அப்படின்னா, ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்லாம் இல்லை, எதிர்கட்சி தலைவராவது வந்து உட்கார்ந்துடணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. ஏன்னா அண்ணாமலைக்கு பாஜக சார்பாக கொங்கு பகுதியில் ஒரு ஆதரவு இருக்கா, கொஞ்சம் ஆதரவு இருக்கத்தான் செய்யுது. அதே சமயத்தில் அதிமுகவுக்கு சின்ன ஆதரவு இருக்கா, இருக்கு. எப்பவுமே எல்லா கட்சிக்குமே ஒரு ஸ்டாண்டர்டான ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் பாஜகவுக்கு இருக்கு, அதிமுகவிற்கு, திமுகவுக்கு இருக்கு. இந்த தேர்தலில் கொங்கு பகுதியில் அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்காம அண்ணாமலையை மொத்தமா எடப்பாடி காலி பண்ணார் இல்லையா, அப்படி அவர் காலி பண்ண உடனேயே அண்ணாமலை சார்பான ஓட் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அது மொத்தமா காலியாகி ஓடி போயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அண்ணாமலை குரூப்பு எடப்பாடிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவே உள்ளடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த தேர்தலில் நாம எதிர்கட்சியா வந்துடணும், நமக்கு போட்டியாக யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலையை காலி பண்ணாங்க. அந்த பக்கம் இபிஎஸ் காலி பண்ணாங்க. வடக்குல பாத்தீங்க அப்படின்னா ராமதாஸை காலி பண்ணது. இப்போ ஒட்டுமொத்தமா எடப்பாடியினுடைய நிலைமையே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நடுத்தருவுக்கு வந்துட்டாரு. கொங்கு பகுதியிலும் காலி, அந்த பக்கம் இபிஎஸ் மையமா வச்சு முக்குளத்தோர் வாக்குகள் மொத்தமா வந்து ஒரு கன்சாலிடேட் ஆச்சு. அது எல்லாம் இப்ப திமுகவுக்கு வந்துருச்சு. வட தமிழ்நாட்டில் குறிப்பாக ராமதாஸும் அன்புமணியும் தனியா பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஓட்டு எல்லாம் செதஞ்சு போச்சு. அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடிக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு ஃபோக்கஸே இல்லை. இந்த தேர்தல் பிரச்சாரம் துவங்கின உடனேயே எந்த ஊடகமாச்சு எடப்பாடியை நோக்கி போனாங்களா? யாருமே போகல. கொஞ்சம் பேர் விஜயை நோக்கி போனாங்க. வழக்கம் போல ஒரு நடிகர், அவரை பார்க்க ரசிகர் கூட்ட ஒரு குரூப் சுத்துது அப்படிங்கிறதுக்காக போனாங்க. தேர்தல் காலத்தில் திமுக கூட்டணி ஒரு பயங்கரமான பிரச்சாரத்தை பண்றாங்க. அது ஃபோக்கஸ் ஆயிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
பொறுத்து பொறுத்து பார்த்தார் எடப்பாடி. என்னடா நம்மளை ஒருத்தனும் கண்டுக்க மாட்டேங்கிறான், நாம ஏதாவது பொய்ய பேசுவோம், நாம மோடி பாணியில சங்கிகள் பாணியில பொய்யா அவுத்து விட்டா இந்த ஊர் நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படின்ட்டு முதல் பொய்யே ஒரு மிகப்பெரிய பொய் எடுத்து போடுறாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, கலைஞரை ஸ்டாலின் அவர்கள் வந்து கடைசி காலத்துல வந்து நெருக்கடியில் வச்சிருந்தாரு, வீட்டு சிறையில் வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி ஒரு பஞ்சாயத்தை உருவாக்குறாரு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கலைஞர் வந்து காமராஜர் இறந்த போது அவருக்கு பீச்சில் இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய பிரச்சாரத்தை தட்டி விடுறாரு. இந்த பிரச்சாரம் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே சில குழப்பவாதிகள் ஏற்படுத்தினாங்க. அதுக்கு பல நெடுமாறன் போன்ற மூத்த அரசியல்வாதிகள், காமராஜரோடு இருந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே அந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பதிலையே தெளிவாக கொடுத்தாங்க. 1975 அக்டோபர் 2ஆம் தேதி காமராஜர் இறந்தப்ப அவருடைய உடலை காங்கிரஸ் அலுவலகத்தில் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ திரு கலைஞர் அவர்கள் தான் என்ன சொன்னார் அப்படின்னா, ராஜாஜி ஹாலில் கொண்டு போய் இந்த உடலை வைத்து ஒரு அரசு மரியாதை பண்ணணும், பிற்பாடு அவருடைய உடலை தகனம் செய்கிறாங்க. அவருடைய முறைப்படி, அவருடைய குடும்ப வழக்கத்தின்படி தகனம் செய்த பிறகு கூட அவருக்கான மணிமண்டபம், அவருக்கான இடம் எங்கு நிறுத்தப்படணும் அப்படின்னா, கிண்டியில காந்தி மண்டபத்தில் அவருக்கான இடம் ஒதுக்கப்படணும் அப்படின்னு நினைச்சது யார் அப்படின்னா கலைஞர் தான். அதுக்கான வேலைகளையும் செய்தது கலைஞர் தான். ஏன்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மகாத்மாவாக காந்தியை பார்த்தார்கள், தென்னிந்தியாவினுடைய ஒரு மகாத்மாவாக காமராஜரை பார்த்தார்கள். அவருடைய எளிமையா இருக்கட்டும், தமிழர்களுக்கு அவர் செய்த பங்களிப்பா இருக்கட்டும், கல்வித்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பா இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான ஆரம்ப பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்து கல்வி கண் திறந்த காமராஜர்னு பெயர் பெற்ற அவருக்காக ஒரு முக்கியமான அந்தஸ்தை கொடுக்கறதுக்காக தான் அவருக்கு கிண்டியில இடம் ஒதுக்குனாங்க. அவர் ஒரு கட்சி தலைவர், அவரை நீங்க காங்கிரஸ் அலுவலகத்தில் வச்சுக்கங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவர் பேசல. குறிப்பாக காங்கிரஸ்காரர்களே அவரை காங்கிரஸ் அலுவலகத்தில் வைத்து அந்த இறுதிச் சடங்கை நடத்தணும்னு நினைச்சப்ப இல்லை, அவர் காங்கிரஸ் தலைவர் கிடையாது, அவர் தமிழ்நாட்டின் தலைவர், தமிழ் மக்களுக்கான தலைவர், இந்தியாவிற்கான தலைவர் அப்படிங்கிறத நிரூபிச்சு கிண்டியில அவருக்கான பிரம்மாண்டமான நினைவிடத்தை கட்டியது கலைஞர் தான். இது மட்டும் இல்லாம காமராஜருடைய அஸ்தியை கன்னியாகுமரியில் வச்சப்ப அந்த இடத்துல மணிமண்டபம் கட்டினதும் கலைஞர் காலகட்டத்தில் தான். இது இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் வாழ்ந்த இடத்தை அரசுடைமையாக்கி அந்த வீட்டை இன்னைக்கு பொதுமக்கள் போய் பார்த்து அவருக்கான மரியாதை கொடுக்கக்கூடிய முக்கியமான இடமா மாற்றினது கலைஞர் தான். இது மட்டும் இல்லாமல் விருதுநகரில் காமராஜருடைய பூர்வீக வீடு இருக்குது பார்த்தீங்களா, அவர் பிறந்து வளர்ந்த வீடு, அந்த வீடையும் அரசுடைமையாக்கி இன்னைக்கு மக்கள் போய் பெருந்தலைவருடைய வீட்டை பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்னா அதையும் செய்தது கலைஞர் தான். தமிழ்நாட்டினுடைய பிரதான பெரிய சாலையான அந்த பீச் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை காமராஜர் சாலைன்னு மாற்றினது யார் அப்படின்னா கலைஞர் காலகட்டத்தில் தான். இதே போல் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்நாட்டு முனையம், அதற்கு காமராஜர் பெயரை வைத்தது கலைஞர் தான். இது மட்டும் இல்லாமல் காமராஜர் பெயரில் அரசு சார்பாக விருதுகள் கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்ததும் இதே கலைஞர் தான் செஞ்சார். இது ஏதோ கலைஞரோட மட்டும் முடியல. திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு கூட பார்த்தீங்க அப்படின்னா காலை உணவு திட்டத்தை வந்து முதலாக துவக்கும் போது காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு அவர் துவங்குறார். ஸோ இப்படி காமராஜர் இறந்ததுக்கு பிறகு அவருக்கான எல்லா மரியாதையையும், அவர் குறித்தான அனைத்து அவருடைய சாதனைகளையும் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றதுல, அவருக்கு சிலை வைப்பதிலிருந்து, நினைவிடம் கட்டுவதிலிருந்து, அரசு மரியாதை கொடுப்பதிலிருந்து, அரசு விருதுகள் கொடுப்பதிலிருந்து எல்லா வேலையும் செய்து வந்தது திமுக தான். குறிப்பாக கலைஞருக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனா இந்த வரலாறை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மறைச்சிட்டு எப்படி பாஜக பொய் சொல்லுமோ, இந்த நாடே நாசமா போனதுக்கு காரணம் நேரு தான், காந்தி தான், அவுரங்கசீப் தான், அதுக்கு முன்னாடி அசோகர் தான் அப்படின்னு தினம் ஒரு பொய்யை பாஜக சொல்லும் பார்த்தீங்களா, அதே போல ஒரு பொய்யை காமராஜரை மறைச்சிட்டாங்க. காமராஜர் இறந்தப்ப பீச்சில் இடம் கொடுக்கல, காமராஜரை அவமதிப்பித்து விட்டார்கள், மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கூச்சமே இல்லாம எடப்பாடி பொதுமக்கள் முன்னாடி பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், இது 26 தேர்தல், 2026 தேர்தல். இது 1975 இறந்து போன திரு காமராஜர் அவர்கள் குறித்தான பொய் செய்தியை 2026 தேர்தலில் பயன்படுத்தும் அளவுக்கு மிக 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 தரம் கெட்ட மனிதராக மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவர்கிட்ட எந்த ஸ்டஃப்புமே கிடையாது. நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்கல்ல, நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்தில் என்னென்ன சாதனை பண்ணீங்க அதை மக்கள்கிட்ட சொல்லுங்க. எப்படி தூத்துக்குடியில் மக்களை சுட்டு கொன்னீங்க பார்த்தீங்களா, அது மாதிரியான விஷயத்தான் நீங்க சொல்ல முடியும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வரலாற்று பொய்யை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, நேத்துக்கு எடப்பாடி பேசுறாரு, நாங்களும் தான் ஆட்சி பண்ணோம், தமிழ்நாட்டை 10 வருஷம் இருந்தோம், நாங்கள் 5 வருஷம் ஆட்சி பண்ணோம், கடனே இல்லாமல் ஆட்சி பண்ணப்பா. ஆனால் இந்த திமுக அரசாங்கம் வந்தோடனே இவ்வளோ கடன் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட கடன் கிட்டத்தட்ட 9,29,000 கோடிக்கு மேலே இருக்கு, 10 லட்சம் கோடி கடனாக போயிடுச்சு. இதுக்கு முழுக்க காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி ஏதோ திமுக நிர்வாக ரீதியாக பலவீனமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை அவர் பண்றாரு. 2006 2011 அன்னைக்கு இருந்த திமுக அரசாங்கம், தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அந்த ஆட்சியில் வாங்கப்பட்ட மொத்த கடன் 43,892 கோடி ரூபா. 2011 ஆட்சி முடிஞ்சது, 11 பிறகு அம்மையார் ஆட்சிக்கு வர்றாங்க, அவங்க 5 வருஷம் ஆட்சி பண்றாங்க. அந்த காலகட்டத்தில் வாங்கிய மொத்த கடன் 1,09,717 கோடி ரூபாய்.
அதாவது ஏற்கனவே வாங்கப்பட்ட கடனை விட 150% கடன் வாங்கியவர் ஜெயலலிதா. இது எப்போ? 2016. 2016 இருந்து 2021 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. அவங்க இறந்து போனாங்க. பிற்பாடு எடப்பாடி பழனிசாமி வந்தார் இல்லையா? இந்த காலகட்டத்தில் இவர் வாங்கிய கடன் மொத்தமும் 2,74,436 கோடி. அதாவது ஏற்கனவே இருந்த 1 லட்சம் கோடியை விட இப்போ இவர் 2,74,436 கோடி வாங்கியிருக்காரு. அப்போ இவர் 150% அதிகமாக முன்னைய அதிமுக ஆட்சியை விட கடன் அதிகமாக வாங்கினார். ஜெயலலிதாவை விட 150% கடன் அதிகமாக வாங்கினார். ஆனால் இந்த 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவங்க வாங்கிய மொத்த கடன் 4,67,457 கோடி. ஏதோ நம்பர்ஸ்ல பார்க்கும்போது பிரம்மாண்டமா பெருசா தெரியும். ஆனா சதவீதமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 70% தான். இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியும் வருமானமும் அதிகமாகுதோ அதற்கு இணையாக கடன் வாங்குறது எல்லா நாடும் செய்வாங்க. அமெரிக்காவினுடைய கடன் கிட்டத்தட்ட 3000 லட்சம் கோடி, சீனாவினுடைய கடன் கிட்டத்தட்ட 1600 லட்சம் கோடி. இந்த 2 நாடுகள் என்ன இன்னைக்கு ரொம்ப கடன்ல தத்தளிக்கிறாங்களா? அந்த நாட்டில் வருமானே இல்லையா? இல்லை அந்த நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழை நாடா? அப்படியெல்லாம் கிடையாது. அந்த நாடு அந்த நாட்டுக்கு உரிய கடன் லிமிட்டுக்குள்ள கடனை வாங்கிட்டு இருக்கிறாங்க. கடன் அப்படிங்கிறது வருமானத்தை பொறுத்தது. 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 2,000 ரூபாய் கடன் வாங்கினா பிரச்சனை கிடையாது. 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் 40,000 கடன் வாங்கினா கூட பெரிய விஷயம் கிடையாது. அப்போ வருமானம் அதிகப்படும் போது கடன் தொகை அதிகமானால் அது பிரச்சனையே கிடையாது. ஆனா வருமானத்தை எதையுமே அதிகப்படுத்தாம 2016 இருந்து 2021 காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி துறையை நாசம் பண்ணது எடப்பாடி பழனிசாமி. ஆனா கடன் மட்டும் 150% வாங்கினாரு. ஆனா இந்த 2021-26 காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றா போல் தான் கடனே வாங்கப்பட்டிருக்கு. இதை நம்ம சொல்லலை, மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம், எடப்பாடியினுடைய நண்பர் திரு மோடி அவர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பிசிக்கல் டெபிசிட் அப்படிங்கிறது, அதாவது பட்ஜெட்ல போடும்போது பட்ஜெட்ல விழக்கூடிய துண்டு இருக்கு பாத்தீங்களா, இது மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆணையத்தினுடைய வரையறை இருக்கு பாத்தீங்களா, 3.5%. அந்த 3.5%க்கு கீழே தான் இருக்கு தமிழ்நாட்டு கடனுடைய பிசிக்கல் டெபிசிட் அப்படிங்கிறது 3% தான் அப்படின்னு மத்திய அரசாங்கமே சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த கடன் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு 9,29,959 கோடின்னு சொல்றாங்க இல்லையா, இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மத்திய அரசாங்கம் டோட்டல் டெப்ட் ஆன் ஜிடிபி லிமிட் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டை வச்சிருக்காங்க. அந்த லிமிட் வெறும் 28.7% நம்மளுடைய ஜிடிபிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கணும். அப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு 26.7% வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு இந்தியாவில் 18வது இடத்தில் இருக்கிறது. எதுல அப்படின்னா கடன் வாங்கிய மாநிலங்களில். நமக்கு மேல 17 மாநிலங்கள் மோசமான கடல் சூழல் இருக்காங்க. நாம மோசமான கடல் சூழல் இல்லை. ஆனா எடப்பாடி திரும்ப பிரச்சாரத்தில் ஒரு பக்கம் கலைஞரை பத்தி போய் பேசுறது, இன்னொரு பக்கம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் நாமெல்லாம் கடன்ல இருக்கோம், உங்க மேல கடன் சுமை இருக்கு அப்படின்னு ஒரு பொய்யை பரப்புகிறார். நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, இந்த திட்டங்கள்ல இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, அதா இருக்கு, இதா இருக்கு, ஏதாவது ஒரு 4 விஷயத்த பேசுங்க. திமுக ஆட்சி அதிகாரத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு, ஏதோ 2 விஷயத்தை பேசுங்க. அதெல்லாம் விட்டுட்டு பொய்யை பேசாதீங்க. மக்கள் ஒரு நாளும் பொய்யை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.